நாம் எல்லாரும் இருக்கின்ற இடங்களில் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை துதித்து என்பதாக நாம் மறந்து கொள்ளலாம். எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை வழி நடத்துபவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தடைகளை எல்லாம் மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் அபிஷேகிங்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றும் போடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே சிந்தனை மண்டலங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதி ஆண்டவரே, சங்கீத பகுதி ஆண்டவரே, ஆண்டவரே ஜெப வேளை ஆராதனை பகுதி, சாட்சி பகுதி ஆண்டவரே, மெசேஜ் பகுதி எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். நீர் ஆளுகை செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 15வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனும் நானே. வழியோ சத்தியமோ ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன், உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன்.
மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே, மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியோ சத்தியமோ ஜீவனும் நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நடுவே நீ நடந்தாலும் மகனே, மகளே. தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயோ போக மாட்டாய், எரிந்து நீயோ போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமாண்டவரே, நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடி நல்ல ஆண்டவரே, தீயின் நடுவே நாங்கள் நடந்தாலும் ஆண்டவரே, ஆறுகளை நாங்கள் கடந்து வந்தாலும் அப்பா ஆண்டவரே, எல்லாவற்றினிலிருந்தும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நன்றிகள் அந்த உள்ளத்தோடு நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 71வது பேஜில் 2வது பாடலை பாடி, அவரை பிரிந்து நாம் வாழ முடியாது என்பதை நாம் பாடி அவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிக்கலாம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன்.
மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, சீடனாயிருப்பே, நானும் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றே, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றே. உமக்கு மறைவா எங்கே போவேன், உமக்கு மறைவா எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே, எல்லாரும் வாய்களை திறந்து, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே. வழிகளெல்லாம் நீரறிவே, என் வழிகளெல்லாம் நீரறிவே. எல்லாமும் கிருபை ஐயா, எல்லாமும் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. ஆமா ஆண்டவரே, உம்மை பிரிந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் வாழ முடியாதையா ஆண்டவரே, உம்மை பிரிந்து நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறபடினால் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் உம்மை பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாவலராக, எங்களுக்கு கேடகமாக எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வருகிற இந்த நல்ல தேவனே, நாம் எல்லோரும் இருக்கின்ற இடங்களில் நாம் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதித்து இந்த பாடலை நாம் பாடுவோமா? நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 23வது பேஜில் 3வது பாடலை நாம் பாடி தேவனை ஆராதித்து தொடர்ந்து நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். 23வது பேஜில் 3வது பாடல். உமக்கு மகிமை தருகிறோம்,
மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனை 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 தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே அவனோரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையார் அதிசயம் செய்து எல்லோரும் வாய்களை திறந்து வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்து உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. எல்லோரும் வாய்களை திறந்து என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லோரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக ஆராதனை ஆராதனை ஆராதனை. கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். எல்லோரும் உணர்ந்தவர்களாக
கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தன், என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமாண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கண்மலையின் ஆண்டவரே வெடிப்பில் வைத்து உம்முடைய கரங்களினால் நீர் எங்களை மூடி நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நீர் போதுமானவராயிருக்கின்றீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை பார்க்கலாம் நாங்கள் எதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தப்பா, எதை நினைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, என்ன சொல்லி நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, நாங்கள் என்ன சொல்லி உம்மை பாடுவோம் ஆண்டவரே. நீர் உம்மை ஆராதித்து வருகிறாய். இந்த ஆராதனை நீர் அங்கீகரிப்பீரா, தொடர்ந்து நடத்துங்க அப்பா. ஆமென். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைநோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கீடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்ககாரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதே உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் களில் இடாத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவன் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களெல்லாம் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காணிப்பேன். ஆமென். அந்த சங்கீதம் 91 நாம் பலமுறை நாம் வாசித்திருப்போம், பலமுறை நாம் தியானித்திருப்போம். இன்றைய நாளிலும் கர்த்தர் நமக்கு இதை நினைவு கூற பாராட்டிய கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த பகுதியிலே அவருடைய மறைவில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்கின்றார், அவருடைய நிழலின் கீழே நாம் எல்லாரும் எங்கே இருக்கிறோமா? நாம் எல்லாரும் அவர் எங்கே இருக்கிறோமா? அவருடைய நிழலின் கீழே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவினுடைய
அண்டர் பாதுகாவலுக்குள்ளாக நாம் என்ன செய்திருக்கின்றோம், கடந்து வந்திருக்கிறோம். We have come under the protection of Lord Jesus Christ and God. We have come under the protection of God. நான் கர்த்தரை நோக்கி, அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேனா, when I see the Lord, I say once again, I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in Him I will trust. நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய ட்ரஸ்ட் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், பிதாவாகிய தேவனிடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் நாம் என்ன வைத்திருக்கின்றோம், விசுவாசம் நாம் வைத்திருக்கின்றோம். அவரே நமக்கு பாதுகாவலராய் இருக்கின்றார். அதனால் verse 12, you can take the verse 12, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தாங்கி உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன்னுடைய பாதம் என்ன செய்யாதா, கல்லில் இடராதபடிக்கு உன்னை தாங்கி அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எதனால? அவரே நம் அடைக்கலமாக இருந்து, அவரே நம் கோட்டையாக இருந்து, அவரே நம்மை நடத்தி வருகிறபடினால், நம்முடைய சகல விசுவாசமும் அவர் மீது வைத்திருக்கிறபடினால் நம்முடைய கால்கள் என்ன செய்யாதா, இடராதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு பல அதிகாரங்களை நமக்கு கொடுக்கின்றார். 13வது வசனம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். Can read verse 13. When we are under protection, when we are walking on this earth, God is telling, you shall treat upon the lion and the cobra, the young lion and the serpent you shall trample under feet. அவைகள் எல்லாவற்றையும் உன்னுடைய பாதத்தின் கீழே மிதித்து நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அப்படி நாம் அதிகாரத்தை பெற்று நாம் வாழும் பொழுது அப்படி சொன்னால், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி உன் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். யாருக்கு காண்பிப்பேன்? உங்களை எதிர்த்து வருகிற, உங்களோடு போராடுகின்ற எல்லா அந்தகார கிரியைகளுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கின்றாராம், நீங்கள் என்னுடைய பாதுகாவலுக்கு கீழாக வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் என்னை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அப்படி உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்து உங்களை நடத்தி வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களை எதிர்த்து வருகிற ஜனங்கள் எல்லாரும் என்ன பார்ப்பாங்களா, ஏன் இப்படி இவனுக்கு நடக்கிறது என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்கதார் போல கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அந்த தெய்வத்தை நாம் சொந்த இரட்சகராக பெற்றிருக்கின்றோம். அந்த ஒரு உணர்வோடு நம்ம இப்பொழுது நம்ம எல்லோரும் தேவனை நாம் தனித்தனியாக சுருக்கமாக நம்ம எல்லோரும் தேவனை நாம் ஆராதிக்கலாம். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த பகுதியிலே நாம் ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 5 to 7 நாம் வாசித்திருக்கின்றோம். 8 இருக்கட்டும், நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு வசனத்தை தியானித்துவிட்டு 8க்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 6 5 to 7 we read now. Five to 7, and the saying pleased the whole multitude, and they choose Stephen, a man full of faith and the Holy Spirit, Philip, Prostius, Nicanor,
Timon, Bartholomeus, Nicholas, and Proselyne from Antioch, whom they set before the apostles, and when they had prayed, they laid hands on them, and the word of God spread, and the number of the disciples multiplied greatly in Jerusalem, and a great many of the priests were obedient of the faith. இந்த பகுதியிலே நாம் வாசிப்பது, அந்த நாட்களில் விடோஸ், கணவனை இழந்து நிற்கக்கூடிய அந்த ஜனங்களை, அந்த மக்களை விசாரிப்பதற்கு சரியாய் அவர்கள் விசாரிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கம்ப்ளைண்ட் சபைக்கு நேராக கடந்து வருது, அப்போஸ்தலர்களுக்கு நேராக கடந்து வருகிறது. ஜனங்களை சரியாய் விசாரிக்கவில்லை என்கின்ற ஒரு கம்ப்ளைண்ட் சபையினுடைய நடத்தி வருகின்ற அப்போஸ்தலர்களுக்கு நேராக கடந்து வருகின்றன. இப்பொழுது அந்த அப்போஸ்தலர்கள் அந்த இடத்திலே அமர்ந்து யோசனை பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலர்களை தேவன் அழைத்ததனுடைய நோக்கம், அவர்கள் அந்த பணியை தீவிரமாய் செய்து வருகிறார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கும், ஜனங்களை அபிஷேகிப்பதற்கும், ஜனங்களை சத்தியத்துக்கு நேராய் நடத்துவதற்கும் அந்த பணியிலே அவர்கள் ரொம்ப பிஸியாக அவருடைய காரியங்களை நடந்து போகின்றன. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மீதான என்ன வருகின்றன? ஒரு கம்ப்ளைண்ட் வருகின்றன. In this passage, when we read, there are widows who were not treated properly on those days. When those people were raised the complaint, and they were unsatisfied in the life, these complaints came to the apostles, and they sat and they made a thing that what we can do on this. What they decided, we need to choose some people, those who are filled with the Holy Spirit, and they should have the faith, strong faith, and they should be filled with the Holy Spirit, and they should have the reputation on this place. Reputation on this place. Three things. Reputation, they have to be filled with the Holy Spirit, and faith. These three things people should have to come to the next level of the Christian life. We come to the Lord, we read Bible every day or weekly once or weekly thrice. We go to the church and we come back and we do our usual work. We don't care about this faith, we don't care about fullness of the Holy Spirit, and we don't care about reputation where we live. But நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்து அடுத்த படியாக நாம் போக வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களை அப்போஸ்தலர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்பு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய எதிர்பார்ப்பாய் காணப்படுகின்றன. 1 விசுவாசம், 2 பரிசுத்த ஆவியினால் உள்ள அபிஷேகம், 3 நற்சாட்சி. இந்த 3 காரியங்களும் அவர்களிடத்திலே ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட வேண்டும். நாம் சில நாட்களிலே நாம் சபைக்கு போகிறோம், ஆராதனையில் பங்கு கொள்கிறோம், வருகிறோம், we are satisfied, நாம் திருப்தி ஆகிவிடுகிறோம். ஏன்? சண்டே நாம் எங்கே போயிட்டு வந்துட்டோம்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம we are happy.
சண்டே எங்கே போயிட்டு வந்துட்டோம்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை எங்கே போயிட்டு வந்துட்டோம்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். சனிக்கிழமை எங்கே போயிட்டு வந்துட்டோம்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். சிலர் சண்டே போயிட்டு வந்தாலே ஹாப்பி ஆகிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஓகே நம்ம இன்னும் 2 நாள் கூட போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு ஓகே நவ் வி ஆர் லிட்டில் மோர் பெர்ஃபெக்ட். ஓகே, இது எல்லாமே நல்லது தான். சபைக்கு வருவது நல்லது, வெள்ளிக்கிழமை ஆராதனையில் பங்கு கொள்வது நல்லது, சனிக்கிழமை ஆராதனையில் பங்கு கொள்வது நல்லது, அங்கே நடக்கக்கூடிய செல் குரூப் பிரேயரில் பங்கு கொள்வது நல்லது. இவைகள் எல்லாம் நம்மை விசுவாசத்தில் வளரச் செய்கின்றவராய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதை தொடர்ந்து நாம் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டே வர வேண்டும். சாட்சியான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், அந்த மனிதன் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த சமுதாயத்திலே தேவனுக்கு சாட்சியாக வாழ முயற்சிக்கும் பொழுது சமுதாயத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அவரை பார்ப்பார்கள். How we will get the reputation is when we accept the Lord as our Savior, Jesus Christ, and when we obey the word of God in that circumstances, in that places, the people around us will see this man has got some different life than previous. This lady, this woman has got a different life than previous. How it came? How this happened in their life? Because they were very crooked people before. Now they seems to be very holy. How it happened to them? This will be first witness wherever we live. In our village, in our office, or in our ministry, wherever we are in the world. This should happen in our life. It happened in my life, and I hope it happened many of the people, those who are sitting here, and the people, those who have taken the baptism newly. It will reflect in your life, from your family, from your relatives, from your surroundings. You should get the good reputation that your life is changed along with the Lord. Then next stage, when we are coming, faith. Take the word Hebrew, Hebrew chapter 11, Hebrew 11:1. Hebrew 11:1. Hebrew 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. Second, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். Read 1 and 2 is telling, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் காணப்படுகிறது. Anyone can read in English if anyone has the English Bible. Okay, I'll read it. Now, the faith is the suspense of things hoped for, the evidence of things not seen. For by it the elders obtained a good testimony. A man who is growing in faith. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் விசுவாசமாய் காணப்படுகிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் தான் எனது விசுவாசம். விசுவாசத்தை நம்ம ஒரு பொருளில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதனுடைய அர்த்தம் என்ன, டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். Can you read in Hindi, brother? विश्वास आशा की हुई वस्तुओं का निश्चय और अनदेखी वस्तुओं का प्रमाण है. Second, किसी के विषय में प्राचीनों की अच्छी गवाही दी गई. Yeah. So இதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள்.
the people, those who had a faith in their life, they all got good testimony in their life. That is why the faith is a very, very important in the Christian life. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் விசுவாசம். இப்போ நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? வருவார். That we believe. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இவைகளெல்லாம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இயேசு கிறிஸ்து வந்தாரா? வந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டாரா? ஆம். அவர் உயிர்த்தெழுந்தாரா? ஆம். அவர் என்ன செய்வார்? மறுபடியும் வருவாரா? ஆம். இதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படை சத்தியமாய் காணப்படுகிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். என்ன காணப்படாதவைகளின் நிச்சயம்? பரலோகத்துக்கு நாம் என்ன செய்வோம்? செல்வோம். That is the faith. We will go to heaven. That is our faith. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. Now the faith is substance of things hoped for, which means Jesus Christ came on this earth and he has suffered to save you and me, and he died for our sins, and he has resurrected, and now he is in heaven with the Father, and he will come again. This is what we hope for. That is what God is telling. If we believe that, then we will have a faith. If this faith is increasing in us, which means Jesus Christ has died for our sin, for our sins. So don't commit sin again. Don't kill Jesus again in your life. By your life, don't kill Jesus again. Be very conscious in your life. Don't commit sin. If you are committing sin, again you are crucifying the Lord Jesus Christ. This should be our basic attitude when we are growing in the Christ. நீங்கள் மறுபடியும் நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறீர்கள் என்று அர்த்தம். ரொம்ப கவனமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை கவனமாய் நடத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். I see in Christendom nowadays, many people, I am Christian, and many people, those who are involved in the ministry also, many people used to have this white lies. White lies means what? Poi, this will not harm others. This is how the people are practicing. It is a lie. Okay? This will not harm others. Such practice has to go out from your life. If you want a radical Christian, if you want a radical disciple, take sin is a very serious in your life. White lies or black lies or red lies all become lie. It's a sin. Come out of it.
If you are addict of the white lies, you will never grow in the spiritual life. I tell you from the altar now. If you are addict of the white lies, you will never grow in the spiritual life. Take it as a word. I am telling from the altar. Once you overcome this sin in your life, you will see the spiritual growth in your life. I was baptized, and I was trying to grow spiritually. I was reading the Bible and going for the ministry here and there, meeting the people, bringing the people to the church. This everything was happening in my life. But I was not knowing I am not growing spiritually. Activities are increasing in my life. I am very busy in the ministry. Go here and there, run, gather people and to do that, arrange that, this. Everything is very busy. But one point of time, God led me properly, and He has given clear instruction that you need to overcome many sins in your life. Then I realized getting baptism is a first step in the Christian life. Don't think that I baptized, so I got everything which is in the Bible. No. You have just started. Now only you have just started to live a Christian life. Whatever is needed, you need to get it one by one from the Lord. First thing I am telling, concentrate on your spiritual life. For that one, you need to overcome the sin. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையிலே, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், முதலாவது பாவத்திலிருந்து ஒரு பரிபூரண விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். என்னென்ன பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன, நான் கிறிஸ்துவை இந்த பூமியில் பிரதிபலித்து வாழ வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என்னென்ன பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன என்று சொல்லி நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். கேட்கணும். கேட்கும் பொழுதுதான் அடுத்த லெவலுக்கு நாம் என்ன செய்ய முடியும், போக முடியும். அதை அறிந்து கொண்டு என்னென்ன பாவங்கள் என்று சொல்லி பட்டியலிட வேண்டும். பாவமே இல்லை என்று சொல்லிட்டு இந்த பூமியில் யார் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. Everyone has sin. Maybe you don't know that this is a sin today. Everyone has sin in their life. But whenever, எப்பொழுதெல்லாம் தேவ ஆவியானவர் நமக்கு பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறாங்களோ அந்த நேரத்தில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதை அறிந்து அந்த பாவத்தை விட்டு விலகி வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படி நாம் முயற்சிக்கும் பொழுது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் முயற்சிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம், you are growing spiritually. That is the point from where you are growing spiritually. If you come and sit in the church, in the chair, you will grow spiritually? No, you will never grow. You need to understand what you are, where you are, and what is the behavior and attitude, what is the character that you are having. You need to realize and you need to identify what is the sin in me. And you need to repent. Repentance will happen in our life every day. I instructed my children, every day before going to bed, you have to realize yourself what you did today. That is what I do. I instruct. It's an instruction, it's not a commandment. But that what we read in the Bible saying that நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம், நியாயந்தீர்க்கப்படும். So now it become a commandment. If you do not want to be judged, you have to realize by yourself.
Take it in the life. Do it as a practice in every day before going to bed. And from morning to evening, whatever you have come across. Just meditate. And whatever God is instructing, get rid of it one by one. And you will feel that you are growing spiritually. So from that day, once God has instructed me, from that day I was realizing one by one. And I was one by one, I am getting it over and going over. This is what happening in my life. I hope it will happen the people, those who are sitting here, to everyone's life. And then how this faith will increase in our life. How the faith will increase in our life. You can take Romans chapter 10:17. Romans chapter 10:17. Romer. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Can read in Hindi. Romans 10. Yeah, 10:17. Okay, I'll read in. So then faith comes by hearing, and hearing by the word of God. Yes, Hindi? तो विश्वास सुनने से और सुनना मसीह के वचन से होता है. Yeah. When you are hearing the word of God, what you will get? Faith you will get. தேவனுடைய வசனத்தை நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். விசுவாசம் இல்லை எனக்கு, என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய வேண்டாம். வீட்டில் உட்கார்ந்துருந்து வேதத்தை கையில் எடுத்து வாசிங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகும். இது நடக்குமா, இது நடக்காதா? எப்படி நாம் இதை செய்ய முடியும்? Sit at home, take Bible and read slowly. It will happen in your life. One by one. விசுவாசம் கேள்வியினால் வரும். என்னதை கேட்கறதுனால? அவ்விசுவாசிகளிடத்தில் கேட்கறதுனால விசுவாசம் வளராது. அவ்விசுவாசமான வார்த்தைகளை கேட்கறதுனால விசுவாசம் வளராது. விசுவாசம் உள்ள வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வார்த்தைகளை நாம் கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில என்ன வளரும்? விசுவாசம் வளரும். The faith will grow in our life by hearing the word of God. Whatever the situation that we are facing in our life, just believe that God will help you to overcome in the life. Any situations, any spiritual warfare, any spiritual things or any worldly things, if you are come under the protection of the Lord, God will help you to overcome it. For that one, you need to sit with the people, those who have faith in their life, and sit with the word of God, which is given as a written to your hand. If anyone is not having Bible in your home, everyone has the Bible in your house? Everyone are reading the Bible every day? Morning. Every day everyone is reading the Bible. Not skipping, huh? Okay. This, if you practice in your life every day, your faith will increase. Your faith will increase in your life. You will withstand for the Lord in the end. Okay, now you have you know what is the faith, and now you know how this faith will increase in our life and what this will lead us. This faith will lead, where the faith will lead us.
If you have faith, what you will get it. Take Romans 10 verse 9 and 10. Romans 10 verse 9 and 10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். Amen. So you got the faith now. Now you have faith and you have come to the Lord. And what I said to you is how you will have the faith. நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீர் விசுவாசித்தால் என்ன விடுவாய்? ரட்சிக்கப்படுவாய். அந்த ரட்சிப்பு உன்னுடைய வாழ்க்கையிலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை விசுவாசிக்க வேண்டும். எதை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகிறது? ரட்சிப்பினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. When if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. You will be saved. If you have to pronounce with your mouth that Jesus Christ is risen from the dead. You need to pronounce with your mouth. Then you will be saved. And then the next verse. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். How you are pronouncing again and again? If you are pronouncing with your mouth that Jesus Christ is risen from the dead, that I believe with my heart and I am pronouncing it, I am telling to the world that Jesus Christ is risen. This is what Apostle Paul and all the disciples did in their first round of the ministry among the Jews. யூதர்களின் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலர்கள் எல்லா சீஷர்களும் முதலிலே யூதர்களின் மத்தியிலே அவர்கள் அறிக்கையிட்டது என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிட்டு அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்கள் எல்லோருக்கும் முன்பதாகவும் அவர்கள் வாயினாலே அறிக்கை செய்தார்கள். அவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகரை ரட்சிப்புக்கு நேராகவும் அவர்கள் நடத்தினார்கள். பாருங்க, 2 காரியங்கள் நடக்கின்றன. நீங்கள் வாயினாலே அறிக்கையிட்டால் நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த அறிக்கையை கேட்கிற ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்படுகிறார்கள். That is what it is written here. You need to pronounce out to everyone. நீங்கள் அறிக்கை, உங்களுடைய வாயிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். எதற்காக நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்? நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதை கேட்கிற மற்ற ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். பிசாசானவனும் தோற்கடிக்கப்பட்டவனாக காணப்படுவான். உங்களுடைய இருதயத்தை பிசாசால ரீட் பண்ண முடியாது. only God can read. உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. எப்பொழுது நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்களோ அப்பொழுதுதான் என்ன செய்வீர்கள்? சாத்தானுக்கு முன்பதாக நீங்கள் சவாலிடுகிறவர்களாக மாறுவீர்கள். I was saved and I am now belongs to the Lord அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது, உலக ஜனங்களுக்கு முன்பதாகவும்
பிசாசானவனுக்கு முன்பதாகவும் நீங்கள் கிறிஸ்தவனாக வாழ்கிறீர்கள். அதை கேட்கிற ஜனங்கள் அதை கேட்டு விசுவாசத்திற்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக கடந்து வருவார்கள். அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. That's what we say. Even almost in all my sermons I say to everyone, preach gospel. Preach gospel. Whatever you know, whatever the commandments that you have obeyed it, tell others. Then only other people will be saved. Other people will be saved. 10:11. You can read 11 again. 11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. Okay. Now I have believed the Lord and I have got saved, and God is telling, you will not be ashamed on this earth. Take this as a promise for the day, for this month. Everyone will seek for what is the promise for this month. First week we are going to the church. What is promise for me? Take this as your promise. 11. The scripture says, whoever believes on him will not put to shame. Will not put to shame. And your name will be among others. It will be lifted up. That his life is changed. Now he is a believer. Other people, when we are interpreting to others or communicating to others, we normally ask one question. Are you a believer? Right? நாம் சந்திக்கக்கூடிய ஜனங்களிடத்திலே நாம் கேட்பது உண்டு, நீங்கள் பிலீவரா, நீங்கள் விசுவாசியா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்வது உண்டு, கேட்பது உண்டு. அதற்கு முந்தின ஸ்டேஜில் ஒன்று கேட்போம், நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்போம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் விசுவாசியா, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? இதெல்லாம் நம்மளுடைய புதுசாக நம்ம சந்திக்கக்கூடிய ஜனங்களிடத்தில் கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கணும். அப்போ நம்ம கிறிஸ்டியன்னு சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்டியன்னு சொல்லக்கூடிய மக்களை நம்ம சந்திக்கும் பொழுது அவர்களை நாம் விசுவாசிகளாய் மாற்றுவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் என்ன விலை கிரயம் கொடுக்கிறோம்? தட் இஸ் த கொஸ்டின். சொல்லலாம், நான் கிறிஸ்டியன் சொல்லலாம். லாஸ்ட் வீக் நம்ம தியானித்தோம், ஹூ இஸ் கிறிஸ்டியன், யார் கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் லாஸ்ட் வீக்கில் நாம் தியானித்திருந்தோம். அப்போ அநேகர் சொல்லலாம், நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் சொல்லிட்டு. ஓகே, சொல்லக்கூடியவங்க எல்லாரையும் நம்ம என்ன செய்யலாம், அணைத்து கொள்ளலாம். அணைத்து கொண்டு அடுத்த கொஸ்டின், நீங்கள் விசுவாசியா? விசுவாசினா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அதை நம் வாயினாலே அறிக்கைப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். விசுவாசம் நமக்கு இருந்தால் தான் நம்ம என்ன அடைய முடியும்? ரட்சிப்பு அடைய முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் நம்மளிடத்தில் இருந்தால்தான் நாம் ரட்சிப்பு அடைய முடியும். அப்படி நீங்கள் ரட்சிப்பு அடைந்து விட்டு அந்த விசுவாசம் உங்களிடத்திலே காணப்படும் என்று சொன்னால், யூ வில் நாட் பி அஷேம்ட். நீங்கள் வெட்கப்படுவதே இல்லை இந்த வாழ்க்கையில். ஐ ஆம் நாட் சேயிங், த வேர்ட் ஆஃப் காட் செஸ். The word of God says, if you are a believer, you will not be ashamed. You will not put to ashamed. God is with you. God will bless you. அப்போஸ்தலர் இரண்டாவது காரியம் பார்த்தோம். முதலாவது நம்ம என்ன செய்ய பார்த்தோம்? நற்சாட்சி, அடுத்து விசுவாசம், அடுத்து பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். So in this we read, immediately after the
ascendment of Jesus Christ. First, you can read in Hindi if you have taken. Yeah, 2:4. Acts 2:4. और एकाएक 2:4 Yeah. और वे सब पवित्र आत्मा से भर गए और जिस प्रकार आत्मा ने उन्हें बोलने की सामर्थ्य दी वे अन्य अन्य भाषा बोलने लगे. So, and they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. So, in this, where it is happening? Where it is happening? They all together, immediately after the ascendment of Jesus Christ, the disciples came together and they were praying to the Lord. All were praying to the Lord. Immediately they all experienced that they are getting some power in their life. They all were filled with the Holy Spirit. And they all were started speaking in the tongue. So what is the way of getting Holy Spirit in our life? What is the way of getting Holy Spirit in our life? No. Come together and pray. Or pray alone. There are two ways you can get Holy Spirit upon you, in you. The way is kneel down and pray. If it is alone, okay. If you are in the group, okay, you will experience the special power from the Lord. Fullness of Holy Spirit is next important. You are having faith and you are being saved, and then next, Holy Spirit, you need the Holy Spirit to stand for the Lord, to do not His ministry, before doing, to serve the widows. To serve the widows, you need the fullness of the Holy Spirit. You should understand the importance of it. Fullness of the Holy Spirit is basic need to serve the widow. If you are not filled with the Holy Spirit, what will happen? You will fall down with the widows. That is what God's word is clearly telling. To serve the widows or to do any ministry for the Lord, to glorify the Lord, you need to be filled with the Holy Spirit. If not, Joseph ran away from such sin. He was lifted as a king. Samson submitted himself to such sin. He lost all the power. That is the difference. Fill with the Holy Spirit and run away from the sin, you will be lifted up. You have Holy Spirit, and if you are falling in such a way, and you will be moved out from the ministry. Likewise, we are seeing on these years, these days, many people, we all have to pray for them. But basic thing to the next level of the ministry is to be filled with the Holy Spirit. Here they are filled, and then
When we read this passage again, 1:8, you can read 1:8, Acts 1:8. Acts 1:8, same Acts 1:8. பரிசுத்தாவியினிடத்தில் வரும்போது ம் நீங்கள் பலனடைந்து ம். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். So what we need? Witness, Holy Spirit and faith. Once you are filled with the Holy Spirit, automatically you are getting witness. And what you are getting from the Lord, once you are filled with the Holy Spirit, you will get the power from the Lord. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், என்ன கிடைக்கிறது? துரைராஜ், என்ன கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படும் பொழுது பலன் நமக்கு, பலன் நமக்கு கிடைக்கிறது. பலன் நமக்கு கிடைக்கிறது. அந்த பலனை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு சாட்சிகளாய் நாம் இருப்போம். எல்லா இடங்களிலும் சாட்சிகளாய் இருப்போம். நம்மளுடைய கிராமத்தில், நம்மளுடைய மாகாணத்தில், நம்மளுடைய கண்ட்ரியில், அதர் கண்ட்ரியில், எந்தெந்த இடங்களில் எல்லாம் தேவன் நம்மை எடுத்து செல்கிறாரோ எல்லா இடங்களிலும் நாம் எப்படி இருப்போம்? சாட்சிகளாய் நாம் இருப்போம். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? We can serve the Lord, and whatever the situations there, we will be able to manage, and we can overcome. And then next verse, okay, நாம் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பலனடைகிறோம். பலனடைந்து சாட்சிகளாய் நாம் இருக்கிறோம். எந்தெந்த இடங்களெல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம்? நாம் பிறந்து வளர்ந்த கிராமத்தில், நம்ம டவுனில், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில், நம்மளுடைய கண்ட்ரியில், அப்புறம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை, எந்தெந்த தேசங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறாரோ எல்லா இடங்களிலும் நாம் எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாய் நாம் என்ன செய்கின்றோம்? இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது. ஸோ விசுவாசம் நமக்கு வந்துவிட்டது, நாம் ரட்சிப்பும் அடைந்து விட்டோம். அதற்கு அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு விட்டோம். சாட்சியாய் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து வருகிறோம். இதைத்தான் தேவன் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த கேட்டகரியில் நாம் வந்த உடனே அடுத்த ஸ்டேஜ் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஆண்டவர் ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஆண்டவர் ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஆண்டவர் சின்ன ஊழியத்தை கொடுப்பார். ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சஸில் வந்து சேர் அரேஞ்ச் பண்ணுறது கொடுப்பாரு. சேரெல்லாம் கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அடுத்து பிஏ சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ணுறது கொடுப்பாரு. பிஏ சிஸ்டத்தை சரியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கீபோர்டில் யூஸ் பண்ணுவார். கீபோர்டில் யூஸ் பண்ணணும் சரியாக பண்ணிட்டோன்னா அடுத்து அந்த கீபோர்டில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை பாட்டாய் ஆராதனையில் நடத்துங்கன்னு கொடுப்பாங்க. ஆராதனை ரெடியாகி வந்த உடனே அடுத்து கொடுப்பாங்க, நீங்கள் ஒரு சங்கீதம் வாசித்து அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. சங்கீதம் வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அடுத்து கொடுப்பாங்க, ஓகே நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் மெசேஜ் கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன செய்யுது? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதற்கு பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய காரியங்களாய் காணப்படுகிறது. நம்ம எல்லோரும் சர்ச்சுக்கு வர்றோம், நல்லதுதான். இந்த வளர்ச்சி நம்ம எல்லாரிடத்திலிருந்தும் தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம்? வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் எடுக்கும் பொழுது பல பாடுகளும் பல காரியங்களின் மத்தியிலும் கடந்து போனதற்கு பின்பதாகவும் அவர் என்னவாய் வாழ்ந்து வந்தார்? விசுவாசத்திலே அசைக்கப்படாத மகனாக அவர் வாழ்ந்து வந்தார். ஆபிரகாமும் விசுவாசத்தில் அசைக்கப்படலை. தன்னுடைய மகனை எனக்காக பலியிடுன்னு சொன்ன நேரத்திலையும் அவர் என்ன செய்யலை? விசுவாசத்தில் அசைக்கப்படலை. பவுலை
ஏதோ பாவம் பண்ணிட்டு வந்துட்டான், அதனால தான் இவனுக்கு கையை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொன்ன நேரத்துலையும் அவர் விசுவாசத்தில் அசைக்கப்படலை. பவுலுக்கு தெரியும் who has saved him. பவுலுக்கு தெரியும் யார் அவனை ரட்சித்தார் என்று சொல்லி பவுலுக்கு தெரியும். அதனால் மனிதர்களுடைய ஒப்பீனியனை வைத்து அவர் விசுவாசத்தில் தளர்ந்து போகலை. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 22. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படித்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் பேரில் ஆணையிட்டார் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது ஜெனசிஸ் 2:22, 17, 18. You can read that. Yeah, Genesis 22, 17, 18. इस कारण मैं तुझसे तुझे आशीष दूंगा और जिससे तेरे वंश को आकाश के तारा गण और समुद्र के तीर की बालू के तिनकों के समान अनगिनत करूंगा और तेरा वंश अपने शत्रुओं के नगरों का अधिकारी होगा और पृथ्वी की सारी जातियां अपने को तेरे वंश के कारण धन्य मानेंगी क्योंकि तूने मेरी बात मानी. In blessing, I will bless you, and in multiplying, I will multiply your descendants as the stars of the heaven and as the sand which is on the seashore. And your descendants shall possess the gate of their enemies. If your seed, all the nations of the earth shall be blessed because you have obeyed my voice. See the blessing. If you are obeying, God is telling, I will bless your children, not only you. If you are obeying, I will bless your children, not only you. Someone is telling, take baptism, take baptism, take baptism. If you are obeying, you are blessed. And that blessing will take to entire your generation. Why the delay is? I don't want blessing. The other word. No, I don't want Lord blessing from you. So I won't obey your word. I don't want to obey, but I want blessing. How it will happen? If my children are not obeying, I will not even feed them. Right? If they are not obeying, will I feed them? Maybe I will give some kanji or whatever it is. If they ask, Lord, Daddy, I want biryani. Dad, I want chicken roll. Daddy, I want pizza. Who will give? If they are obeying, yes, definitely. If they are not obeying, only they will get kanji only. This happens in practical application from the Lord. If you are obeying the word of God, you will get biryani from the Lord. If you are not obeying the word of God, see, God is sending the rain on this earth to everyone. He doesn't have any favoritism in the rain. ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்காய் அது பலன் கொடுத்தது. He obeyed and he did harvest. He received 100%.
from the Lord. I don't know those days how many people were harvesting, but particularly the same rain gave 100% out of Isaac's harvest. That is the difference. If you want 100% from the Lord, obey His commandment. Don't delay it. Don't delay your blessings. You want blessing? Obey immediately as soon as you hear the word of God. Don't think too much. What will happen? This will happen. I tell you, when I took baptism, I was not thinking about the next day. Paul took the baptism. He did not think about the next moment. What will happen in his life? We think, and we become old and we die. Don't think too much on God's word. When God's word said, do it immediately. You will see the blessings in your life. விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. That take one promise for this month. And another take one more promise. I will bless if you obey my commandment. I will bless you as well as your entire generation. I am going to bless you. If you want these promises in your life, take decision by coming week, take baptism and grow in the Lord. Let us pray. எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, நாங்கள் இன்று தியானித்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதன் நிமித்தம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை அறிக்கை செய்து அநேகரை உமக்கு நேராய் திருப்புவதற்குள்ள கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் சாட்சியாய் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கின்ற ஆண்டவரே, விசுவாசத்தில் வல்லவர்களாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்காய் வைத்திருக்கக்கூடிய இந்த சகல சத்தியத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிவதற்கு நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இப்படியாய் நீர் செய்ய போகின்ற நல்ல தயவுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். Lord, give us your grace to obey all your commandments, Lord Jesus. Give your faith in our life, Lord Jesus. Increase the faith in our life, Lord. Give us the salvation in our life, Lord Jesus Christ. Give the reputation in the wherever we live, Lord Jesus Christ. Give us your favor, Lord Jesus. We want your favor, Lord Jesus. Fill us with the Holy Spirit, Lord Jesus. பரிசுத்த ஆவியானவரால் நிறைங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிரப்புவீராக. இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு தடை செய்கின்ற எல்லா அந்தகார கிரியைகளும் பிசாசினுடைய கிரியைகளும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்தியத்திற்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. Let their anointing increase in their life, Lord Jesus. I pray in the name of our Lord Jesus Christ. Amen. யாராவது